لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين. اما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. صدق الله العظيم وصدق الرسول النبي الكريم والملائكة الشاهدين. وقال نبينا أشرف الخلق صلى الله عليه وسلم: من يريد الله خيرا يفقهه في الدين، أو كما قال النبي صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து வையகத்திலே பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதிலே உயிருள்ள வஸ்துக்கள் உயிரற்ற வஸ்துக்கள் என்று இரண்டு பிரிவுகளாக பிரித்து உயிருள்ள வஸ்துக்களுக்கு உணவளித்துக் கொண்டும் உயிரற்ற வஸ்துக்களை எல்லாம் பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ஆகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். உலகத்துக்கே அருள்கொடையாக உத்தம நபி தூதராக சன்மார்க்க போதகராக இறுதி நபியாக இவ்வையகத்திலே வந்திருந்த எம்பெருமானார் ரசூலை அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களின் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையை உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் தோழர்களான உத்தம சஹாபாக்கள் மீது மேலும் அவர்களை தொடர்ந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இன்னும் நல்லடியார்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மேலும் இவ்வையகம் இருக்கும் காலமெல்லாம் வந்து போகும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறையில் அமாம் அல்லாஹ்வின் மாளிகையிலே அவன் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட புனிதமான ஜும்ஆவுடைய பரதான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த கர்மங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை எடுத்தும், மேலும் எந்தெந்த கர்மங்களை விட்டும் அவன் எங்களுக்கு தவிர்த்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முற்றிலும் தவிர்த்தும் எல்லா நேரங்களிலும் அவனை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு உங்களுடைய அடியேனுக்கும் பின் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியாக உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல படைப்புகளை படைத்திருக்கின்றான். எத்தனையோ பிரமாண்டமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் ஒரு உன்னதமான படைப்பு இருக்கும் என்று சொன்னால், ஒரு நோக்கத்துக்காக படைத்த படைப்பு இருக்கும் என்று சொன்னால், அது மனிதர்களாகிய எங்களை தான் படைத்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த மனிதர்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதுல எல்லாத்தை விடவும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், இதையும் சொல்லிக் கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஏனைய படை அந்த ஏற்றுக்கொண்டவர்களில் சிறந்தவர்கள்
சரியான பாதையில் போகக்கூடியவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை, அந்த வழிமுறையை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள், அதை தொடர்ந்து பின்பற்றின தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்து தாபிஈன்கள், இவர்களுடைய வழியில் செல்லக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எதற்காக எங்களை படைத்திருக்கின்றார்? அதை நாங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த படைத்த நோக்கத்தை மறந்துவிட்டு உலகத்தில் உலக போதையில் மதிமயங்கிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, எல்லா மக்களுக்கும் தெரியும், இஸ்லாமிய ஒரு சிறிய பிள்ளைகளிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள், உலகம் அழியுமா? அழிக்கும். நீங்கள் மௌத்தா போவீங்களா என்பதாக கேட்டால் நிச்சயமாக மௌத்து வரும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மௌத்துக்கு பின்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஏன் பிரச்சனை? எங்களோட நாட்டு நிலைமையை எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, முன்னொரு காலத்தில் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அமானிதங்களை பாதுகாக்க கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்பதாக அந்நியவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று பள்ளிகளை, மஸ்ஜிதுகளை பார்த்தால் நிறைய பேர் தொழுகின்றார்கள். அப்ப ஏன் நிறைய பேர் மஸ்ஜிதில் இருக்கின்றார்கள்? சில இடங்களில் பார்த்தால் ஒரு காலத்தில் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கவில்லை. இப்ப போய் பார்த்தது சொன்னால் நிறைய மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை மாத்திரம் இஸ்லாம் இல்லை. இந்த தொழுகைக்கு முன்னால் எத்தனையோ கடமை இருக்கின்றது. ஒருவன் இஸ்லாம் என்று சொல்லும், அவன் வாயால் இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று எங்களால் நம்பிட முடியாது. இவன் ஈமான் கொண்டவர் என்று எங்களால் சொல்லிட முடியாது. இன்றைக்கு ஈமான் கொண்டவர்கள் யார் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிய முடியாது. ஏன்? முஸ்லிம்களோடு கலப்பட்டிருக்கிறார்கள் ஈமான் இல்லாதவர்கள். இப்படி இந்த ஈமான் இல்லாத மக்கள் உடனடியாக அவர்களுடைய மாற்றத்துக்கு திரும்பி விடுவார்கள். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்ன காரணம் என்று சொன்னால் வற்புறுத்தி 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 இஸ்லாத்துக்குள்ள எடுத்துக் கொண்டார். இந்த மார்க்கத்தில் வற்புறுத்தல் இல்லை. நாங்கள் தக்வா பணி செய்கிறோம் என்று வற்புறுத்தலாக இஸ்லாத்துக்குள் இழுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டார்கள். அந்த இஸ்லாத்துக்கான விரோதமாக இன்று செயல்பட்டு வருகின்றார். கண்ணியமானவர்களே, ஆதலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளை கொண்டு எங்களையும் சோதிக்கின்றார். நல்லவர்களையும் அல்லாஹ் சோதிப்பான். ஒருவரை அல்லாஹ் நேசித்து விட்டால், அவரை இறைநேசராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பார். குர்ஆனில் சொல்லுகின்றார், அவருக்கு அல்லாஹ் பயத்தை கொடுப்பான், பசியை கொடுப்பான், விளைச்சல்கள் அவர்கள் ஏதாவது பயிர் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த விளைச்சல்களை இல்லாமல் ஆக்குவான். இப்படி அவர்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து விடுவான். ஒரு வசனம். இன்னும் ஒரு வசனம் இருக்கின்றது, அது பொதுவாக சொல்லப்பட்ட வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய திக்ரை, நான் சொல்லுகின்ற விடயத்தை எவன் புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. அவன் இந்த மார்க்கத்தை, குர்ஆனுடைய வசனங்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தவராக இருந்தால் அல்லாஹ் நெருக்கடியை கொடுப்பான். உலகத்தில் மூலமாக, ஜனாதிபதியின் மூலமாக,
ஊர் மக்களின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை அல்லாஹ் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அதே நிலைமையில் அவர்கள் அதே பாவத்தில் ஈடுபட்டு அதே பிரச்சனையை எடுத்துக்கொண்டு மரணித்து விடுவார்கள் என்றால் ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. قيامة நாளையில பார்வையற்றவர்களாக குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவானாம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் பார்வையாக இருப்பாரு, கியாமத் நாளையில் பார்வையற்றவராக குருடராக எழுப்பினால் இவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பானா, قال ربي என்னுடைய ரப்பே இன ஹஸர்தனி அஹ்மா வகது குன்த பஸீரா, நான் திட்டமாக உலகத்தில் பார்க்கக்கூடியவனாக இருந்தேனே, ஏன் என்னை குருடராக எழுப்பியிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்பான். قال அல்லாஹ் சொல்வான், அதற்கு ஆயத்துனா, என்னுடைய ஆயத்துகள் என்னுடைய வசனங்கள் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இன்று பாருங்கள், இஸ்லாத்தை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. எத்தனையோ போதனைகள் நடக்கின்றன, இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகின்றன, குர்ஆனுடைய வசனங்கள் பேசப்படுகின்றன. அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒரு காதால கேட்டு அடுத்த காதால அறிவிச்சிடலாம். இன்றைக்கு ஜும்ஆ பிரசங்கத்துல பயான கேட்கிறான். ஏதாவது ஒரு விடயத்தை பின்பற்றுகின்றோமா என்று சிந்திச்சு பார்த்துன்னு சொன்னா அது எங்களுக்கு தான் தெரியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்வான், என்னுடைய வசனங்கள் உலகத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. பல சீதகாலிகள் யோகா, அது நீ இன்றைக்கு கேட்டா கவனிக்கிறார். குர்ஆனுடைய வசனங்களை, அல்லாஹ் உடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ்களை சொல்லும் பொழுது அதை புறக்கணித்து விடுகின்றார்கள். புறக்கணித்து விடுகின்றோம். இப்படி புறக்கணித்ததுக்கு பின்னால அல்லாஹ் கியாமத் நாளையில சொல்லுவான், நீ என்ன புறக்கணிச்சா அதனால உன்னையும் நான் புறக்கணிச்சேன். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. உலகத்திலும் சோதனை, கியாமத் நாளையிலும் சோதனை. நாங்கள் வந்த நோக்கங்கள் மறந்தவர்களால் உலகத்தில் மதிமயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் இருக்கின்றதே வெறும் வேடிக்கையும் விளையாட்டும் தான். இந்த உலகத்தை வைத்து மறுமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இப்படி பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக சதகாக்கள் செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், உணவுகள் கொடுக்க வேண்டும், சதகாக்கள் செய்ய வேண்டும், சிறந்த சதகாக்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அதனால பிரச்சனை. ஒரு காலத்துல கந்திரி கொடுப்பாங்க. கந்திரி கொடுத்தன்னு சொன்னா முழு ஊருமே வந்து சேரும். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிறது சிறுக்கு பக்குவாக்கள் எல்லாம் வந்து. கண்ணியமானவர்களே, உணவு கொடுப்பது ஒரு பெரும் சதக்கா. சதக்காத்தில் சிறந்தது மனிதனை பட்ட பசியை அறிந்தால் அவருடைய பசியை நிறைவேற்றுவது. இது வாஜிபு. ஒருத்தர் அடுத்த வீட்டுக்காரர் பசியில் இருக்கிறார், அடுத்த வீட்டுக்காரர் பசியில் இருக்கிறாரு, இவர் வயிறு நிறைய உண்ணுறாரு. இவர் இதை கவனிக்கல என்று சொன்னா இவருடைய கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரண்டு இது நிதிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கடமை என்ற ஒரு கடமை உக்கூக்குல்லான்னு சொல்லுவார். அடியார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. உக்கூக்குல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ஒரு கடமை இருக்கின்றது. இன்றைக்கு அந்த கடமையை எடுத்துக்கொண்டால் மிகவும் குறைவானவர்கள் தான் செய்கின்றார். கண்ணியமானவர்களே, இதனால ஈமானும் இல்லாமல் போய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொள்ளவில்லை, அவன் தொழுது கொண்டிருக்கின்றான், ஜகாத் கொடுக்கின்றான், ஹஜ் செய்கின்றான், அடுத்த வீட்டுக்காரரோடு பகையாக இருக்கின்றான், அல்லது அவருக்கு டிஸ்டர்பாக, அவருக்கு தொந்தரவாக இருக்கின்றாரு. ஏதாவது ஒரு வழியில சத்தங்களை கூடுதலாக போடுவதன் மூலமாகவோ அல்லது வேறொரு இடைஞ்சலாகவோ அவர் இடைஞ்சலாக இருந்தால் இவர் ஈமான் கொள்ளவில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் அழகான முறையில் அந்த வாழ்க்கையை எல்லாம்
இன்று சீரழித்து விட்டார்கள். இது கூடாது, அது கூடாது, முசல்மான செய்வது கூடாது, மக்கள் ஒன்று கூடுவது கூடாது, இதைத்தான் இல்லாமல் ஆக்கினார். கண்ணியமானவர்களே, தந்திரின்னு பேரு குர்ஆனே ஹதீஸ்லயோ இல்லாட்டி அந்த பேரை வச்சு இது விதத்தை சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வந்து ஸலா சொல்லுங்க, நான் தமிழ்ல சொல்லுங்க கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் அது சிறுக்கு விதத் என்று மக்கள் இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இன்னைக்கு பிரச்சனை. அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு சோதிக்கின்றான். நல்ல விடயங்கள் குறைந்து விட்டது, சதகாக்கள் குறைந்து விட்டது, மனிதனுடைய பசியை அறியக்கூடிய தன்மை மக்களை விட்டு சென்று விட்டது, அடுத்தவருடைய கஷ்டத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அழகான மார்க்கம். இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் கடமைகள் 5. இந்த 5 கடமையை செஞ்சது சொன்னா இவர் இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அதுக்குள் பல கடமைகள் அடங்கியிருக்கின்றது. இந்த கடமைகள் நாங்கள் சரியாக செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏனைய கடமைகளை அழித்துவிடும். ஒருவர் தொழுகின்றார், புறம் பேசுகின்றார், பொய் பேசுகின்றார், அவதூறு கூறுகின்றார், இந்த தொழுகையுடைய அமல்களை அவர் அழித்து விட்டார். கியாமத் நாளையில் சில மனிதர்கள் மலையளவு நன்மையை எடுத்துக்கொண்டு வருவார்கள். கண்ணியமானவர்களே, மலையளவு நன்மையை எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த நன்மையை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஓடி வந்து, யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, உலகத்தில் வாழும் பொழுது இவர் என்னுடைய காணியை அபகரித்தார், என்னுடைய வீட்டை அபகரித்தார், என்னுடைய வீட்டை பறித்துக் கொண்டார், என்னுடைய இடத்தை பறித்துக் கொண்டார். இன்னொருவர் வருவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு திட்டிருக்கின்றாரே, ஏசிருக்கின்றாரே, இப்படி வருவார். இன்னொருவர் வருவாரு, எனக்கு அடித்திருக்கின்றாரே, எனக்கு அநியாயம் செய்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து சொன்னா அது மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் அடியாருக்குரிய விடயத்தில் அடியாருக்கு வைத்திருக்கின்றார். ஒருவருக்கு அநியாயம் செஞ்சு சொன்னால் அவரிடத்துல போய் இவர் மன்னிப்பு கேட்டு இவர் மன்னித்தால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். இப்படி இவர் மலையளவு நன்மை கொண்டு வந்திருக்காரு. அப்படியே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி கடத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருடைய நன்மைகள் தான் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள், இவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆகையால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்து உலகத்தில் சோதிப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றான். நல்லவர்கள் யார் புரிகின்றார், அழகான அமல் செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக. கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கை சோதனை, அதில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இபாதத் செய்வது லேசாக இருக்கும், மற்ற விஷயம் கஷ்டமாக இருக்கும். எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டால்தான் நாங்கள் சுவர்க்கத்தை அடைய முடியும், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிசாவை பெற முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், தாபிஈன்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், வலிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தது. கண்ணியமானவர்களே, வரலாறுகளை படித்து பாருங்கள். இன்றைக்கு மார்க்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால சில வருடங்களுக்கு பின்னால மார்க்கம் திரும்பி செத்துவிட்டது. இந்த மார்க்கம் செத்திருக்கக்கூடிய நேரத்திலே யார் உயிர்ப்பித்தவர்கள்? இன்றைக்கு அவர்களுடைய பிறந்த மாதத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குதுபுல் அக்தார் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் வருகின்றார்கள். இவர்களுடைய பேர் அப்துல் காதிர், முஹியத்தீன் என்று பேர் வந்தது. இவர்கள் தீனை மார்க்கத்தை உயிர்ப்பித்தார்கள், செத்திருந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்தார்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை கொடுத்தார்கள், மக்கள் நேர்வழி பெற்றார்கள். அவர்களும் அல்லாஹ்வை நெருங்கி பெரிய வழிகளாக இறை நேசர்களாக மாறின சரித்திரங்கள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்கின்ற முயற்சி, இன்றைக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்கின்றோம் இந்த ஈமானுக்காக. ஈமானுடைய உழைப்பு, ஈமான் கலந்து போற காலகட்டம்
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் இல்லைன்னு சொன்னா நரகத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டிய காலகட்டங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எங்களை எல்லாம் சுருக்கவாதிகள் ஆக்க வேண்டும். ஆகையால எங்களுடைய ஈமானுக்காக நாங்கள் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஒவ்வொரு நாளும் துஆ கேட்டுக் கொண்டும் அந்த ஈமானுக்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும். அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், சதகாக்கள் செய்ய வேண்டும், நல்லவர்களை நேசிக்க வேண்டும், நல்லவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். சேர்ந்திருந்தால் கியாமத் நாளையில் அவர்களோடு எழுப்பப்படுவோம். யாரு யாரை நேசிச்சாங்களோ அவங்களோடு எழுப்பப்படும். இன்னைக்கு யஹூதி நஸ்ரானியர்களை நேசிக்கின்றார்கள். வலிமார்களை நேசித்தால் விதத்து, வலிமார்களை அன்பு வைத்தால் விதத்து என்று சொல்லி யஹூதிகள், நஸ்ரானியர்கள், காபிர்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வழிபட்டு நடக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, வலிமார்களின் காலில் கிடங்க, அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய, அவர்களுக்கு நல்ல நன்மைகள் செய்து கொடுங்க, உதவிகள் செய்து கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களோடு கியாமத் நாளையில் நாங்கள் இருப்போம், சொர்க்கம் நுழைந்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் வந்த அந்த அஹ்லுல் பைத்துகளை நேசிப்போம், அந்த அஹ்லுல் பைத்துகளை ஞாபகப்படுத்துவோம், வழிமார்களை ஞாபகப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஏதோ தான உண்டு கந்திரிக்கு வாராங்க, வந்தாலும் சில மக்கள் உள்ளத்துல இது ஏதோ சடங்கு என்ற எண்ணம் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல வழிமுறைகள் இன்று அணிந்து கொண்டு செல்கின்றது. இது கியாமத் நாளுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, எத்தனையோ நல்ல விடயங்கள் அந்த இடத்தில் நடக்கின்றது. அதை பார்ப்போம். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சலாம் சொல்கின்றார்கள், முசாபஹா செய்து கொள்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் பசியை தீர்க்கிக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு நல்ல விடயங்கள் சில ஊர்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் குறைந்து விட்டது. மக்களுக்கு தெரியாது. தரீகா என்று சொன்னால் சில மக்களுக்கு என்னன்னே தெரியாது. கண்ணியமானவர்களே, அந்த தரீகாவின் மூலமாகத்தான் உலகம் எங்கும் இஸ்லாம் பரவி இருக்கின்றது. வேற எந்த வழிமுறையிலும் பரவல். சில வழிமுறைகளை பார்த்தால் இஸ்லாத்தை காட்டிக் கொடுக்கிற வழிமுறையைத்தான் இஸ்லாத்தை தெரிஞ்சிட்டு இஸ்லாத்துக்கு மாற்றமாக அவர்கள் வருகின்றனர். கண்ணியமானவர்களே, ஆகையால் தான் முன்னோர்கள் காட்டி தந்தார்கள். குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆனை பரிசுத்தமாக நாங்கள் தொழ வேண்டும், இந்த குர்ஆனை பரிசுத்தமாக நாங்கள் தொழ வேண்டும். இன்னைக்கு அதுக்கு பரிசுத்தம் தேவையில்லை, பொது தேவையில்லை, கையில எடுத்தாச்சு, அதை அந்நியனும் பார்க்கிறான், அவன் சரியான முறையில படிக்கிறது. இப்ப இங்கே எழுதிக்கிற தர்ஜுமா அவன் பார்த்தோம்னு சொன்னா சரியான அறிவு அவனுக்கு கிடைக்காது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரிடத்தில் கால் பணிந்து இருந்து படித்தால்தான் அல்லாஹ் அறிவை கொடுப்பான். சில மக்களை அவரை தேர்ந்தெடுப்பான், அது வேறு விஷயம். நாங்கள் சரியான முறையில் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன், ஹதீஸ், அந்த குர்ஆனுக்கு விரிவுரை, ஹதீஸுக்கு விரிவுரை எல்லாத்தையும் படித்தால்தான் சரியான அகீதாவை நாங்கள் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, ஆக முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஈமான், தக்வா, அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வை பயப்படுவது. அவனை பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெறுவோம். ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தக்வாதாரிகளுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரன். குர்ஆனை கொண்டு சிலர் நேர்வழி பெறுவார்கள், சிலர் வழி தவறி விடுவார்கள். யார் வழி தவறுவது? யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, பயம் இல்லையோ, இவர் வழி தவறி விடுவார். ஏன்? அல்லாஹ்வின் அச்சம் இல்லாததுனால அவன் எதையும் பேசுவதற்கு தயாராகி விடுவார். அல்லாஹ்வின் அச்சம் வந்துவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம். ஆக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து அவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல முத்தகீன்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவ கரைகளை கரைத்தோடு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க பரவலுக்கு யார் காரணம்?
இவர்களை தொற்று வந்தவர்கள், இவர்களின் காலத்தில் இருந்தவர்கள். இஸ்லாம் அவர்களின் மூலமான அந்த தஸவ்வுஃப் ஈமானுடைய பாடத்தை கொடுத்தார்கள், ஈமானை சரியாக பெற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, பாவத்தில் இருந்து தவிர்த்து நடப்பதற்கு சரியான பாடத்தை கொடுத்தார்கள். அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். கண்ணியமானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். அந்த திக்ருடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்கவில்லை. அது இலேசான விஷயம் என்று நினைக்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், ஒரு பிரத்யோகமான, ஒரு விசேஷமான ஒரு கலிமாவை உன்னை வாயால் மொழிவதற்கு எனக்கு சொல்லித்தா என்று கேட்கிறார். அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்கின்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இதைத்தான் எல்லா மக்களும் சொல்லுகின்றார்கள், எல்லா நபிமார்களுக்கும் நீ கற்றுக் கொடுத்தார். மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கின்றதே, தராசியை வைத்து ஒரு தட்டில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலகத்தையும் இந்த தராசில அடுத்த தட்டில போட்டு சொன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தட்டு பணிந்து. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட சிறந்த கலிமாவை சொல்லிவிட்டு நாங்கள் ஈமானை சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லை என்றால் எங்களை போல நஷ்டவாரி யாரும் உலகத்தில் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உண்மையான மார்க்கம். அதிலும் சரியான வழியில் சரியான முறையில் நாங்கள் குர்ஆன், ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை, சஹாபாக்கள் சென்ற வழிமுறை, தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், இந்த வழிமுறையை சரியான முறையில் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக நேர்வழி பெற முடியும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஈமானை அளிக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈமானுக்கான முயற்சிகள் செய்வதில்லை, தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்வதில்லை. அது தேவையில்லை, இது தேவையில்லை. குர்ஆன ஏதோ படிச்சுட்டு சொன்னா போதும், ஹதீஸ படிச்சுட்டு சொன்னா போதும், அதை மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம். கண்ணியமானவர்களே, தஅல்லம்னல் ஈமான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். யார் சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆரம்பத்தில் ஈமானை தான் படித்தோம், பாருங்க, அதுக்கு பின்னால் தான் குர்ஆனை படித்தோம். இன்னைக்கு நாம குர்ஆனை படித்து முஃப்திகளாக இருக்கின்றோம், ஹதீஸுக்கு மேல ஹதீஸ் படித்திருக்கின்றோம். ஈமான் தெரியா, உள்ளத்தில் ஈமான் இல்லை. அதனால பெரும் கசடுகள் அந்த உள்ளத்தில் இருக்கின்றன. அந்த ஈமான் இல்லாததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பிரச்சனைகளை உலகத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால ஒரு விடயத்தை சொன்னால் அதை எடுத்து நடப்பதற்கு மிகவும் கஷ்டம். இந்த உள்ளம் இருக்கின்றதே ஒரு கண்ணாடியை போல, கல்வி இருக்கின்றதே அது கண்ணாடியை போல. இந்த கண்ணாடியில துருக்குடிச்சுன்னு சொன்னா விளங்குமா? முகம் பார்க்கிற கண்ணாடியை எடுத்துக்கணும், அதுல கறி தூசி பட்டு 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 ஊத்தப்பட்டு பட்டு திருப்பி அதில் முகத்தை பார்க்க முடியாது. அதை தொடச்சிட்டுத்தான் முகத்தை பார்க்கணும். கண்ணியமானவர்களே, இந்த துருவை நீப்பதற்கு வழி அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய பெயரை உரைப்பது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திப்பது, அல்லாஹ் இதை எதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். தொடர்ச்சியாக கூறுகின்றான், நீங்க ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, வானங்களை பார்க்கவில்லையா, வானம் சும்மா நேரம் நிற்குது. அல்லாஹ் சொல்றான், சிந்திக்க வானம். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஈமானை படிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும் என்றால், அவனுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்போம். யாராவது சிந்திக்கிறோமா? சந்திரனை பாருங்க, சூரியனை பாருங்க, இரவு வருது பகல் வருது, இதை அல்லாஹ் படைத்தவன் என்பதை சிந்திப்போம். எங்களுடைய ஈமான் வளர்ச்சி அடையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டார். கண்ணியமானவர்களே, இந்த ஈமான் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும்.